Hi guys, welcome to Decibel Autohub. இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா T-Roc, Volkswagen T-Roc. நம்ம ஏற்கனவே ஒரு பில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு Harman Kardon ஃப்ளோ சீரிஸ் போட்டிருந்தோம். இந்த ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஸ்பீக்கர் தான் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த கஸ்டமர் செம ஹாப்பி. ஏன்னா அவர் கேட்டது அந்த மாதிரி ஒரு ஜானராக தான் கேட்டார். எனக்கு நல்லா ஒரு பஞ்சி பேஸ் இருக்கணும், ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அவர் ஆடியோ கேட்டது. அதனால் அந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணோம். அவரும் அந்த ஸ்பீக்கர் தான் வேணும்னு கேட்டார். ஸோ அதுதான் அதில் பண்ணியிருக்கோம். டேம்பிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். இனிஷியலாக ஒரு பேசிவ் செட்டப் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். அவர் நம்ம நிறைய ஆக்டிவ்ஸ் பண்ணதை அவர் டெமோஸ் கேட்க அவர் சரி நம்மளும் அட்லீஸ்ட் 2 ஆக்டிவ், எனக்கு 3 ஆக்சுவலாக இனிஷியலாக அவர் சஜஸ்ட் பண்ணது 3 ஆக்டிவ் தான். எனக்கு 3 ஆக்டிவ்லாம் வேண்டாம். அதே மாதிரி சப்வூஃபர் மோல்ட் பண்ணியிருந்தா அதுவும் எனக்கு வேண்டாம், அதுவும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஏன்னா அவர் ஃபஸ்ட் இனிஷியலாக கேட்டது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் எனக்கு ரொம்ப வரக்கூடாது, அளவாக வரணும்னாரு. அதுக்காக ஒரு 8 இன்ச் ஷாலோ மவுண்ட் இன்ஃபினிட்டி ரெஃபரன்ஸில் ஷாலோ மவுண்ட் தான் வச்சு ஒரு 5 சேனல் ஆம்பிளிஃபையர் வச்சு தென் எல்லாமே ஒரு ESX 5 சேனல் ஆம்பிளிஃபையர், ஒரு 6 சேனல் டிஎஸ்பி, அது பார்த்தீங்கன்னா டுவல் டேக் டிஎஸ்பி, எக்ஸலண்ட் ப்ராடக்ட், ஈஸா அவார்டு வாங்கின ப்ராடக்ட். அதுதான் அவருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். பட் அவருக்கு எனக்கு ஆக்டிவ் வேணும் அப்படின்னா சரி ஆக்டிவ்னா நம்ம டேரெக்டாக அது பண்ண முடியாது, அந்த டிஎஸ்பியில் ஆக்டிவ் பண்ண முடியாது. ஏன்னா 6 சேனல் தான் இருக்குது. ஸோ சேனல் கன்ஸ்டன்ட் இருக்குனால நம்ம ஆக்டிவ் பண்ண முடியாது. ஸோ அவர் மாற்றணுன்னாரு. சரி அவருக்கு என்னென்னா எனக்கு அந்த பின்னாடி நிறைய அந்த ஆம்பு இதெல்லாம் நிறைய இருக்காதீங்க, மொத்தத்தை கழட்டுங்க, ஒரே ஒரு டப்பா தான் இருக்கணும். அப்புறம் சப்வூஃபர் இந்த மோல்டு வேண்டாம் கழட்டிடுங்கன்னாரு. ஓகே அதையும் கழட்டி. மெயின் விஷயம் மாற்றினது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா ஆடிசன். இது வந்து ப்ராசர் நம்மகிட்ட அது அவைலபிள் கிடையாது. நம்ம நாட் அன் ஆத்தரைஸ்டு டீலர் ஃபார் ஆடிசன். நம்மளை கேட்டார். பட் நான் சொன்னால் இல்லை சார் நம்மகிட்ட அது பொருள் கிடையாது, நீங்கள் வந்து வேறு சோர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னா ஃபைன். அவர் என்ன சொன்னார்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சிங்கப்பூரில் இருக்கேன், நானே வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டார். C8.14 அந்த டிஎஸ்பி தான் கொண்டு வந்தார். இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தா பக்காவாக டியூன் பண்ணி கொடுத்துட்டா, 2 ஆக்டிவ் பண்ணி கொடுத்தா. அதில் சேனல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 14 சேனல்ஸ் இல்லையா. ஸோ நம்ம யூஸ் பண்ணதே ஹார்ட்லி 8 சேனல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவர் 2 விஷயம் கொண்டு வந்தார். ஏன்னா நம்மகிட்ட ஆடிசன் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இல்லாதனால நான் டிஎஸ்பி கொண்டு வரேன். அதே மாதிரி நான் ஒரு ஸ்டெப் சூப்பர் அவர் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிருந்தது, ஒரு செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கி வச்சுருக்கிறேன், எனக்கு கொடுக்குறேன்னாரு. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அது 2 மட்டும் பண்ணி எனக்கு ஃபுல்லாக ஃப்ரெண்ட் ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற. நான் பின்னாடி கோஆக்சல்னா நம்ம அதை பின்னாடி ஆக்டிவ் பண்ணி ஃப்ரெண்டு மட்டும் ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருங்கன்னாரு. சரின்னு சொல்லி அந்த அவேவும் வச்சோம். சூப்பராக இருந்தது. பட் என்ன பிரச்சனைனா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அந்த ஸ்டெஃப்னி ஃபோர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இங்கே இந்த இந்தியாவில் அது காஸ்ட்லியாக இருக்குது. அந்த ப்ராடக்ட் அவைலபிள் தான். பட் அது வச்சுருந்த மாடல் கொஞ்சம் அவுடேட்டட். அதே இது சேம் இப்போ அப்டேட்டட் வெர்ஷன் இருக்குது. 500 வாட் ஆர்எம்எஸ். எந்த ஸ்டெஃப்னி ஃபோர்லையுமே 500 வாட் ஆர்எம்எஸ் வராது. மேக்ஸ் 300 வாட்ஸ் வரும், அதுக்கு மேலே வராது. அது வந்து இவர் கொடுத்தது 250 வாட் ஆர்எம்எஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவுட்புட் கொடுத்துச்சு. அந்த டோட்டல் ஏன்னா அந்த சப்வூஃபர் தான் அவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இளையராஜா சாங் தான் கேட்பார். ஸோ அந்த இளையராஜா சாங்க்கு சப் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால இது போடும்போது அதையும் அது கோப்பப் பண்ணிச்சு. அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக வந்தது. ஓவரால் அவுட்புட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அதில் வந்து ஆடிசன் ப்ராசர் அப்வியஸ்லி அதை பற்றி நம்ம பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. எக்ஸலண்ட் ப்ராடக்ட். ஹெட் யூனிட் நம்ம எதுவுமே மாற்றக்கூடாது, அது ஓய் ஹெட் யூனிட் தான். அந்த T-Rocல இருக்கிற ஓய் ஹெட் யூனிட் சூப்பரான ஹெட் யூனிட். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சிக்னல்ஸ் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் ஈஸியாக 3 கூட நம்மளை பண்ண முடியும். பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. பட் அந்த கஸ்டமர் எனக்கு அந்த பில்லர்ஸ்லாம் எனக்கு வெளில தெரியக்கூடாது, அசிங்கமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால 2 ஆக்டிவ் பண்ணி கொடுத்துட்டோம். அவுட்புட்டு ஹாப்பி. இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் பாசிவ் பண்ணும்போது அவருக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அது இந்த டைம் எல்லாமே பக்காவாக ரெக்டிஃபை ஆச்சு. செம ஹாப்பி. வண்டி எடுத்து கிளம்பிட்டார். சிங்கப்பூரில் இருக்கிறதுனால இங்கே ஹார்ட்லி ஒரு 3 months ஒன்ஸ் தான் வருவேன். நான் அது ஒரு 10 days அந்த வண்டி யூஸ் பண்ணுவேன். அந்த 10 days நிம்மதியாக பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினாக இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது கொஞ்சம் சின்ன டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் இந்த டைம் வாஸ் 100% ஹாப்பி. அதில் வந்து we are also happy. டெமோ போட்டிருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
ரோஜா ரோஜா